கோவை எஸ்கேபிசி டாடா லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் காட்பில் வண்டிப்பேதா சேனலிலே அபிராமி அந்தாதியினுடைய 68 பாடல்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த அபிராமி அந்தாதி பாடலுடைய நூற்பயனாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடலை, அதாவது கடந்த பாடலில் நிலம் மற்றும் செல்வங்கள் கிடைப்பதற்காக வழிபட வேண்டிய பாடலாக பார்த்த பாடலுக்கு அடுத்த பாடலாகிய மிக எளிமையான பாடலாகிய எல்லோரும் நாள்தோறும் வழிபாட்டு பாடல்களாக கொள்ள வேண்டிய பாடலான சகல சௌபாக்கியங்களையும் அன்னை அபிராமியினுடைய வணங்குகிறவர்களுக்கெல்லாம் அள்ளித்தருகின்ற ஒரு பாடலை இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கடந்த பாடல் தனமில்லையே என்று முடிந்ததால் மிக பல்வேறு திரைப்படங்களிலும் கூட சீர்காழி, சிதம்பரம் முதலிய இசை வாணர்களின் கச்சேரிகளிலும் பாடப்பட்ட எல்லோருக்கும் தெரிந்த தனம் தரும் கல்வி தரும் என்ற பாடல்தான் அந்த பாடலாகும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பதுதான் அந்த மிக எளிமையான, தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரிந்த இந்த அபிராமி அந்தாதி பாடலாகும். மீண்டும் அதை ஒரு முறை அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்திலே பாடுவதற்கு வசதியாக நாம் இந்த வடிவிலே அந்த பாடலை நாம் மாற்றி எழுதி கொள்ளலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இந்த பாடலுடைய கடைசி வரியாக வருகிற கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கு இருக்கக்கூடிய கணம் என்பது பொதுவாக அது கணம் என்றால் அது ஒரு பழு இல்லது பாரம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்திலே கணம் என்பது கனம் தரும் பூங்குழலாள் என்பது கணம் என்பது மேகத்தை குறிக்கும். அதாவது மேகம் போன்ற கரிய நிறமுடைய குந்தலில், அதாவது கார்மேகம் போன்ற தன் கரிய குந்தலில் பூவை அணிந்து கொண்டிருப்பவள் அன்னை அபிராமி என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். கடைக்கண்கள் என்பது நம்முடைய தமிழிலே ஆகுபைவர் இலக்கணத்தில் கடைக்கண் பார்வையிலால் அன்னை நமக்கு அருளுகின்ற கருணை பார்வையை குறிப்பது என்ற 2 சொற்களுக்கான பொருளோடு நாம் இப்போது இந்த பாடலினுடைய சின்ன சின்ன சொற்றொடர்களுக்கான பொருள்களை பார்க்கிறோம். தனம் தரும் கல்வி தரும் என்றால் தன்னை வழிபடுவர்களுக்கு நிறைந்த செல்வத்தை தரும் நல்ல கல்வியை கொடுக்கும். ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும், ஒரு நாளும் தளர்வு அடையாதல்ல தளர்ச்சியே அறியாத உறுதியான மனத்தை தரும். தெய்வ வடிவம் தரும் என்றால் நாமும் தெய்வத்தை போல உருவத்தை பெறுவோம் என்று பொருளில் தெய்வீகமான அழகிய தோற்றத்தை தரும் அடியவர்களுக்கு என்று பொருள். அன்னை போன்ற தெய்வங்களுக்கு நிகரான அளவு நமக்கு எல்லாம் வாய்க்கப்பெறாது. ஆனாலும் இருக்கின்ற நம்முடைய அழகு தெய்வீகமான அழகாக ஒரு தோற்றமாக மாறும் என்று பொருள் கொள்ள வேண்டும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அதாவது நம்மோடு உறவுகளாக நண்பர்களாக பழகுகின்ற கிடைக்கின்ற நல்ல உறவுகள். அதாவது எப்போதுமே உறவுகள் எல்லாம் பொதுவாக வஞ்சத்தோடு இருப்பார்கள் என்றுதான் பொருள். பொறாமை, போட்டி, பொறாமை, வஞ்சகம் எந்த
எண்ணமும் இல்லாமல் நம்முடைய உண்மையான நல் மனத்தோடு தனத்தில் வஞ்சகமில்லாத உறவுகளும் அடியார்களுமாக நல்லடியார்களின் உறவுகளை ஏற்படுத்தி தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. இன்னும் எவை எவை நல்லவைகளோ, நமக்கு நல்லவைகளோ என்பதை நாம் என்ன கேட்டு பெற வேண்டியிருக்குது? அவளுக்கே தெரியும் அல்லவா? நமக்கு எவை எவை நல்லவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய அன்பு அடியார்களுக்கு பெற்றுத்தரும் கனம் தரும் பூங்குழலாள் அழகிய பூக்களை சுடிய கார்மேகத்தை போன்ற கருமையான கூந்தலை உடைய அபிராமி கடைக்கலைகளே. அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை ஒன்று பட்டாலே நாம் எல்லோருக்கும் இத்தனை செல்வங்களையும் கிடைக்கும் என்பதுதான் இந்த பாடலினுடைய மூலப்பொருள். மீண்டும் அதனுடைய பொழிப்புரையாக நாம் அதை தொகுத்து பார்த்து விடலாம். அழகிய பூக்களை சூடிய மேகத்தை போன்ற கூந்தலையுடைய அன்னை அபிராமி வல்லியின் கடைக்கண் பார்வை தன்னை வழிபடுபவர்களுக்கு நிறைந்த செல்வத்தை தரும், நல்ல கல்வியை கொடுக்கும், ஒரு நாளும் தளர்ச்சியை அறியாத உறுதியான மனத்தை வழங்கும், தெய்வீகமான அழகிய தோற்றத்தை தரும், மனதில் வஞ்சமில்லாத நல்லடியார்களின் உறவை ஏற்படுத்தி தரும். இன்னும் எவையவை நல்லவைகளோ அவைகளை எல்லாவற்றையும் தன் அடியார்களுக்கு, தன் அன்பு அடியார்களுக்கு தரும் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதற்கு முத்தமிழ் அறிஞர் கலைமகள் ஆசிரியர் கிவாஜா அவர்கள் சிறப்பு குறிப்புரையாக தந்திருப்பவற்றையும் பார்த்து நாம் இந்த படிவை நிறைவு செய்யலாம். நல்லன எல்லாம் தரும் என்பதில் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற போது நமக்கு என்னவெல்லாம் தேவை என்பது மட்டுமல்லாமல் சொர்க்கபோகமும் முக்தியும் அடங்கும் என்று அவர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். இந்த உலகத்தில் இன்ப வாழ்வு வாழ்வதற்கு எவையவை வேண்டுமோ அவற்றையோடும் எல்லாம் தருவதோடு அமையாமல் மறுமை உலகிலே தேவலோக இன்பத்தையும் அதற்கு அப்பாலே மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அம்பிகை அருள்வாள் என்பதையும் குறிப்பாக இந்த பாடலிலே அபிராமி பட்டர் சொல்வதாக கிவாஜா அவர்கள் தன்னுடைய குறிப்புரையிலே கொடுக்கிறார்கள். என்னே சிறப்பு பாருங்களேன், இந்த பாடல் ஒரு வகையிலே அபிராமி அந்தாதியின் பயனாக நின்று நிலவுகிறது. பெரும்பாலும் பல நூல்களில் அந்த நூலை பாராயணம் செய்வதனால் உண்டாகும் பயனை கடைசியில் சொல்லியிருப்பார்கள். இந்த பாடலிலும் கடைசியில் அப்படி ஒரு பாடல் வருகிறது. ஆம், முதலில் உள்ள காப்பு செய்யுளையும் அதன் பிறகு 100 அபிராமி அந்தாதி பாடல்களுக்கும் பின்னர் நிறைவு பாடலாக 101வது பாடலாக ஒன்று வருகிறது. அதையும் நான் பின்னர் பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் அந்த பாடலை விட இந்த பாடல்தான் பயனை இந்த நூலினுடைய பயனை, அதாவது இந்த அபிராமி அந்தாதியை நாம் பாழி வழிபடுவதன் பயனை விரித்து சொல்கிறது. நூலுக்கு நடுவில் அமைந்த இது பழத்திற்கு நடுவில் உள்ள விதையைப் போல சத்துள்ளதாக நூற்பயனை சொல்வதாக அமைந்திருக்கிறது. இதுவும் கிவாஜா அவர்களின் குறிப்புரைதான். ஆகவே இந்த மிக அருமையான பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பாடி இந்த பதிவை நிறைவு செய்யலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி இடுகடை கண்களே.